الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكلا وعد الله الحسنى قال النبي صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் ஏகேவிவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நடக்கட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவருடைய பொருத்தத்தையும் பெற்றுக் கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானா. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல்வானா. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் எச்சத்தை செல்லப்பதற்கு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானா. கண்ணியத்திற்குரியவர்களை முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த 10வது தினம் யௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய தினம் என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து வெற்றி கிடைத்த நாளாக இந்த தினத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் காரணமாகவே அந்த நாளிலே நோன்பு நோற்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். அதே சமயத்திலே இதே முஹர்ரம் மாதம் 10வது நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு ஏறத்தாழ 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு 61ஆம் ஆண்டு ஹிஜ்ரி மாதம் ஆஷூராவுடைய இந்த முஹர்ரம் 10வது நாளில் சையதனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதும், மிக கோரமான முறையிலே அவர்கள் கொடூரமான முறையிலே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதும் உண்மையிலேயே நினைவு கூறப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யாரை எதிர்த்து போராடினார்கள்? அப்போது இருந்த ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து போராடினார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பிறகு யஸீத் இப்னு முஆவியாவுடைய ஆட்சி காலம் தொடங்கியது. யஸீதினுடைய கிலாபத்தை, அதிகாரத்தை, ஆட்சியை ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா சஹாபாக்களும் அந்த கிலாபத்தை ஏற்று பையத் செய்து விட்டாலும் கூட சில நபித்தோழர்கள் மட்டும் அதை எதிர்த்து போராடினார்கள். அதில் முக்கியமாக போராடியவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த ஆட்சியில் அமைந்த சமயத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருக்கிறார்கள். மதீனத்துல் முனவ்வராவில் இருக்கக்கூடிய பனு உமையாவுடைய ஆட்சியின் அதிகாரி அவர்களிடத்திலே பையத் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். இந்த கிலாபத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. யஸீதுடைய கிலாபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டார்கள். பிறகு அவர்களுக்கு மதீனாவிலே இருப்பது உசிதமாக்கப்படவில்லை. மதீனாவிலிருந்து மக்காவுக்கு சென்றார்கள். மக்காவுக்கு சென்ற சமயத்திலே அவர்களுக்கு கூஃபாவிலிருந்து ஏராளமான கடிதங்கள் வந்தது. நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்தது. நீங்கள் கிலாபத்தை இஸ்லாமியாவை அமைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள் என்று. கூஃபா இன்று ஈராக்கிலே இருக்கிறது. ஈராக்கிலே பக்தாதில் இருந்து ஏறத்தாழ 170 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதுதான் கூஃபா. அங்கிருந்து பல கடிதங்கள் வருகிறது, நீங்கள் கூஃபாவுக்கு வந்து விடுங்கள் என்று. உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் என்று. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு செல்வதற்கு தயாராக ஆனார்கள். நாம் அங்கு சென்றாவது நம்முடைய ஆட்சி அரசியலை நிறைப்படுத்திக் கொள்வதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு முன்பாக அங்குள்ள சூழல் எப்படி இருக்கிறது, அங்குள்ள மக்கள் எந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்கள், அல்லது நமக்கு கூட இருந்து குடிபறித்து விடுவார்களோ, துரோகம் இழைத்து விடுவார்களோ என்ற சந்தேகத்திலே
அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் கூஃபாவுக்கு. நீங்கள் கூஃபாவுக்கு சென்று அங்குள்ள நிலை என்னவென்று பார்த்துவிட்டு எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் கூஃபாவுக்கு செல்கிறார்கள். கூஃபாவுக்கு சென்ற மாத்திரத்திலே சில நாட்களிலேயே ஏறத்தாழ 12,000 பேர் அவர்களுடைய கையிலே பைய செய்து நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று அவர்கள் உடற்பூர்வமாக ஆதரவு கொடுத்தார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் இந்த நிலையை பார்த்துவிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டார்கள். 12,000 பேர் ஆதரவு வந்து விட்டது ஒரு சில நாட்களிலேயே. அந்த சமயத்திலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உமையாக்களுடைய அதிகாரி அவர் விஷயத்திலே கொஞ்சம் கண்டும் காணாமல் இருந்து விட்டதன் காரணமாக ஏராளமான மக்கள் இங்கே ஆதரவு கொடுக்கிறார்கள். உடனே கடிதம் எழுதுகிறார்கள் முஸ்லிம் இப்னு அகீல் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு மக்காவுக்கு கடிதம் எழுதி தூது செய்தி அனுப்புகிறார்கள். உங்களுக்கு சாதகமான ஆதரவான சூழல் அரசியல் சூழல் நடைபெறுகிறது, எனவே தாராளமாக நீங்கள் கூஃபாவுக்கு வரலாம் என்கிற ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். இந்த கடிதம் அங்கு போய் சேர்வதற்கு முன்பாகவே இங்கே பல குழப்பங்கள் ஏற்பட்டு வருகிறது. ஆட்சியாளர்களின் மூலமாக அதற்கு முஸ்லிம் இப்னு அகீலுக்கு எதிரான ஒரு சூழல் உருவாகிறது. முஸ்லிம் இப்னு அகீலுக்கு எதிரான ஒரு சூழல் உருவாக்கும் பொழுது கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு வைத்த தூதர் முஸ்லிம் இப்னு அகீல் கொல்லப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார். அப்படி கொல்லப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் பொழுது இந்த 12,000 பேர் கொண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஆதரவு தெரிவித்தார்களே, அத்தனை பேரும் தெரிந்து ஓடித்தார்கள். யாரும் கூட நீக்கல்ல, யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை. 12,000 பேர் ஆதரவாக கடிதம் அளித்த பைய செய்தவர்கள் முஸ்லிம் இப்னு அகீலுக்கு ஆபத்து என்கிற நிலை வரும் பொழுது அவர்கள் அத்தனை பேரும் கைவிட்டு ஓடிவிட்டார்கள். இதை பார்த்த முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் ரொம்பவும் வேதனைப்பட்டார்கள். அரசியல் விரோதம் என்பதும் இன்று நேற்று ஒன்றானதல்ல. அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த 12,000 பேரும் அதே சமயத்தில் விலகிவிட்டார். பார்த்த நிலை மோசமான ஒரு நிலை. இந்த ஒரு இவ்வளவு பெரிய துரோகம் கிடைத்து விட்டார்களே என்று உடனடியாக முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்பாக ஒரு நபரின் மூலமாக செய்தி அனுப்புறாங்க ஹுசைனுக்கு. ஹுசைன் அவர்களை நீங்கள் எங்கிருந்தாலும் திரும்பி சென்று விடுங்கள் மக்காவுக்கு, தயவு செய்து கூஃபாவுக்கு வர வேண்டாம். கூஃபாவுடைய மக்கள் உங்களுக்கு துரோகத்தை தான் பரிசாக செல்வார்கள், உங்களோடு இருக்க மாட்டார்கள், உங்களோடு நிற்க மாட்டார்கள், உங்களுக்கு துரோகிகளாகத்தான் இருப்பார்கள், தயவு செய்து வர வேண்டாம் என்கிற செய்தியை அனுப்புகிறார்கள் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்கள். அங்கேயே அவர்கள் கொல்லப்படவும் செய்தார்கள். இது மிகப்பெரிய துரோகம். அதனால்தான் ஒரு பழமொழி கூட உண்டு, அல் கூஃபிலா யூஃபி, கூஃபாக்காரங்க வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள், வாக்கு கொடுத்து விட்டு மாறு செய்து விடுவார்கள், சரியான இடத்தில் கருத்தரித்து விடுவார்கள், அவர்கள் துரோகம் செய்வதிலே முதல் நம்பரில் இருப்பார்கள் என்கிற ஒரு பழமொழி இன்று வரையிலும் பிரபலியமானது கூஃபாவாசிகளை பற்றி. இந்த செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு போகிறது. ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயாராகிறார்கள், கிளம்புவதற்கு தயாராகிவிட்டார்கள், பின்வாங்குவதற்கு அவர்கள் தயாரில்லை. பல சஹாபாக்களும் சொன்னார்கள், நீங்கள் கூஃபாவுக்கு போக வேண்டாம், அவர்கள் துரோகிகள், உங்களை சும்மா விட மாட்டார்கள், தயவு செய்து நீங்கள் கூஃபாவுக்கு போக வேண்டாம் என்று பல சஹாபாக்கள், குறிப்பாக அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் தடுத்தார்கள். நீங்கள் மக்காவிலேயே இருங்கள், கிலாபத்தை இஸ்லாமியாவை, இஸ்லாமிய அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம், நீங்கள் மக்காவை விட்டு தயவு செய்து செல்ல வேண்டாம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படியே நீங்கள் செல்வதாக இருந்தால் முதலாவதுக்கு யமனுக்கு செல்லுங்கள், யமனுக்கு சென்ற பிறகு அதற்கு பிறகு சூழலை பார்த்துவிட்டு கூஃபாவுக்கு செல்லுங்கள். அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கூஃபாவுடைய மக்களுக்கு கடிதம் எழுதுங்கள், அங்கே இருக்கக்கூடிய உமையாக்களுடைய ஆட்சியாளர்களை வெளியேற்ற வேண்டும், அவர்கள் வெளியேற்றப்பட்டால் மட்டுமே நான் கூஃபாவுக்கு வருவேன் என்று கடிதம் எழுதுங்கள் என்று உறுதிபட சொன்னார்கள். இல்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனாலும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கும் தயாரில்லை. புறப்பட்டு தயாராகி விட்டார்கள், அதை விட்டு ஒரு அடி கூட பின்வாங்க தயாரில்லை. கடைசியாக சொன்னாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் செல்லுங்கள், பெண்களையாவது இங்கே விட்டு செல்லுங்கள், குடும்பத்தார்களை இங்கே விட்டு செல்லுங்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஷஹாதத் நம்முடைய பார்வையில் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு முன்பாகவே கொல்லப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே மாதிரி நீங்களும் பெண்களுக்கு முன்பாக, குடும்பத்தார்களுக்கு முன்பாக அவர்கள்
ஷஹீதாக்கி விடுவார்கள் என்று அவர்கள் இறக்கப்பட்டு சொன்னார்கள். ஆனாலும் அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முடிவு செய்து விட்டார்கள், அதை பின்வாங்க தயாரில்லை. புறப்பட்டு செல்வது என்பதே தீர்மானமாகிவிட்டது. புறப்பட்டு சென்றார்கள். போகும் வழியிலே அவர்கள் புறப்பட்டு செல்கிற தேதி துல்ஹிஜ்ஜாவினுடைய 3ஆம் தேதி, பிறை 3 அன்று செல்கிறார்கள். இடையிலே ஒரு பிரசித்தி பெற்ற கவிஞரை பார்க்கிறார்கள். அல்-ஃபர்தத் என்கிற ஒரு கவிஞர், ஹம்மாம் இப்னு ஹாலித் என்கிற கவிஞரை பார்க்கிறார்கள். அந்த கவிஞர் இவரை பார்த்த உடனேயே என்னுடைய தாயும் தந்தையும் தங்களின் மீது அர்ப்பணமாகட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரவர்களை ஹஜ்ஜை விட்டு அவ்வளவு சீக்கிரமாக இங்கே வந்து விட்டீர்களே, ஏன் வந்தீர்கள்? அதில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, மின் ஐன அக்பல்த, நீங்க எங்கிருந்து வர்றீங்கன்னு கேட்டாங்க. இவங்க சொன்னாங்க, நான் கூஃபாவில இருந்து வர்றேன்னு சொன்னாங்க. கூஃபாவில இருந்து வர்றீங்களா? கூஃபாவுடைய மக்களுடைய நிலை என்னன்னு கேட்டாங்க. கூஃபாவுடைய மக்களுடைய நிலை என்ன, அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, எனக்கு ஆதரவாக இருப்பார்களா என்று கேட்டாங்க. அந்த சமயத்தில் அந்த கவிஞர் அழகான பதிலை சொன்னார். குலூபுன் நாஸி மஅக வ சுயூஃபுஹும் மஅ பனி உமையா கதாவுல்லாஹி யன்ஸிரு மினஸ் ஸமா வல்லாஹு யஃஅலு மா யஷா. சொன்னார் அந்த கவிஞர், குலூபுன் நாஸி மஅக, மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கிறது. ஆனால் பனி உமையா, அவர்களுடைய வாள்கள் உமையாக்களோடு இருக்கிறது. அவருடைய கைகளோடு இருக்கக்கூடிய வாள்கள் ஆட்சியாளர்களோடு இருக்கிறது, உங்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்கள் உங்களோடு இருக்கிறது. வித்தியாசமான ஒரு வார்த்தை. இந்த காலத்தினுடைய அரசியலோடு பொருத்தி பார்த்தால் ரொம்பவே பொருத்தி போகும் போல தெரிகிறது. கூட்டணி என்னவோ உங்களோடு, ஆதரவு அவர்களுக்கு தான் என்று சொல்வது போன்ற ஒரு வார்த்தையை அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்களுடைய உள்ளங்கள் உங்களோடு இருக்கிறது, ஆனால் கைகளுடைய வாள்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. நீங்கள் அங்க போனீங்கன்னா என்ன நடக்கும் தெரியாது. அது கதாவு இருக்கிறது சமா, கதா கதிர் வானத்திலிருந்து இறங்குகிறது. அந்த நாடியதை செய்வான் என்று சொல்லிவிட்டு கடந்து விட்டார். நடந்து முடிந்தது எல்லாம் கடைசியாக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய பயணத்தை தொடர்ந்தார்கள். கர்பலா என்கிற இடத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டார். கர்பலா ஈராக்கில் இருக்கிறது. அது பக்தாதிலிருந்து 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுகிறார். பார்க்கிறார்கள், சூழல் சரியில்லை. கூஃபா மக்கள் யாரும் வருவதில்லை. அத்துணை பேரும் துரோகத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈடு கொடுப்பதற்கு, உறுதுணையாக இருப்பதற்கு யாரும் தயாரில்லை. மொத்தத்திலே 72 பேர் போனாங்க, அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. யுத்தகலத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். கடைசியா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பல முன்னெடுப்புகளை சொன்னார்கள். நான் இங்கு வந்திருக்கிறேன், நல்ல நோக்கத்தில் வந்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர் அதிகாரத்திற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். எந்த தகுதியும் இல்லாத ஒரு நபர் ஆட்சியில் இருக்கிறார். யஸீதுடைய ஆட்சியை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஹராமை ஹலாலாக்குகிறார், ஹலாலை ஹராமாக்குகிறார், இறை உத்தரவுக்கு மீறி விடுகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நபருடைய அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. ஆட்சியில் இருப்பவர் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு கொஞ்சமும் தகுதியற்ற ஒரு நபருடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை என்பதை மக்களிடத்தில் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஆனாலும் கூட நீங்கள் பையத் செய்து ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். கடைசியாக வேறு வழி இல்லாமல் அங்கு சென்ற பிறகுதான் ஹுசைன் ரலியல்லாஹு மனதிலே சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவங்க சொல்றாங்க, நான் யஸீதுடைய கையில பையத் செய்ய தயாராக இருக்கிறேன்னு சொன்னாங்க. இல்ல, போக முடியாது. யஸீது பக்கத்திலே, அவர்களுடைய பக்கத்திலே, கலீஃபாவுடைய பக்கத்திலே நீங்கள் போக முடியாது. இப்பவே நீங்கள் தயாராக வேண்டும், எங்களுடைய கையில பையத் செய்ய வேண்டும் என்று கூஃபாவில் இருந்த அதிகாரி சொல்கிறார். அப்படி இல்லை என்று சொன்னால், என்னை நான் திரும்ப செல்கிறேன், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். திரும்பவும் செல்ல முடியாது, திரும்பவும் போக முடியாது, உங்களை விடவும் மாட்டோம். கடைசியாக கையொரு நிலையில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள் கர்பலாவில். அப்படிப்பட்ட அந்த ஒரு மைதானத்திலே, ஒரு பெரும் படை, தண்ணீர் இல்லாத ஒரு மைதானத்திலே அவர்கள் நிறுத்தி வைத்து அவர்களை எப்பொழுது கஷ்டத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். திரும்பி செல்வதற்கும் விடவில்லை, பையத் செய்வதற்கும் அவர்களை விடவில்லை. அல்லது என்னை எங்கேயாவது இஸ்லாமிய படையை நோக்கி அனுப்பி விடுங்கள், சென்று விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக யுத்தகலத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள். சிறுபடை, அவர்கள் 70,000 பேர் இருந்து என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நபராக கொல்லப்பட்டார்கள். கடைசியாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்றால் கோரமான முறையில் யஸீதுடைய உத்தரவு கூட கிடையாது அவரை கொல்ல வேண்டும் என்று.
ஆனாலும் இடையில் இருந்தவர்கள் அவர்கள் துர்ப்பாக்கியவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரரை இப்படி கோரமான முறையில் தலையை துண்டாக்கி விட்டார். முதலில் அம்பு எறிந்தான் ஒருவன் வந்து தலையை துண்டாக்கினான். தலையை துண்டாக்கி விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நிகழ்வு நடந்த தினம்தான் இந்த ஆஷுராவுடைய தினத்திலே உண்மையிலேயே ஒரு அசத்தியமான ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களை எதிர்த்து போராடி அவர்கள் தங்களுடைய உயிரை விடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உளப்பூர்வமாக நம்பி இருக்கிறார்கள். இந்த அதிகாரம், இந்த அரசியல், இந்த ஆட்சி அதிகாரம் எதற்கும் இவருக்கு தகுதி இல்லை என்பதை நம்பி அதற்காக போராடி அவர்கள் உயிரை விட்டார்கள். அதற்கு பிறகு நிறைய சோதனைகள் பித்னாக்கள் மதீனா வரை நடந்தது பெரிய சரித்திரம். அவர்களை கேவலப்படுத்த கூட செய்தார்கள் அங்கிருந்த கூப்பாவில் இருந்த ஆட்சியாளர்கள். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை நடந்தது. ஆனாலும் கூட அவர்களுடைய இந்த ஷஹாதத்தை எந்த விதத்திலும் யாராலும் ஒரு மூமினால் சகித்துக் கொள்ள முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தை பல தடவை முத்தமிட்டிருக்கிறார்களுடைய முகத்தை, அந்த முகத்தை கூட கேவலப்படுத்தியவர்கள் அந்த துர்பாக்கியவான்கள். அதே சமயத்திலே அவர்களுடைய இந்த போர நிகழ்ச்சி ஒரு பெரிய வேதனையை கொடுத்தார்கள். அதிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். சத்தியத்திற்கு சாதகமாக நின்று அசத்தியத்திற்கு எதிராக போராடக்கூடிய மனோநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் இந்த நிகழ்ச்சியை வைத்து ஷியாக்கள் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டார்கள். பல சடங்குகளை, சம்பிரதாயங்களை ஏற்படுத்திவிட்டார்கள். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய சத்தியமான கொள்கைக்கு முரணாக ஒரு கொள்கை உருவானது என்று சொன்னால் அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நாங்கள் கூட்டாக இருக்கிறோம், ஷியான அலி என்கிற பெயரில் ஆரம்பத்திலே உருவானார்கள். ஆனால் காலப்போக்கிலே ஷியாக்களுடைய கொள்கை மிக மிக மோசமாகி போய்விட்டது. இந்த நிகழ்ச்சியை, கர்பலாவுடைய நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் அதை வைத்து ஒப்பாரி வைப்பது எந்த வகையிலும் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் யாருடைய வஃபாத்துக்கும் 3 நாட்களை விட அதிகப்படியாக துக்கம் அனுஷ்டிக்கப்படக்கூடாது. மனைவிக்கு மட்டும்தான் 4 மாதம் 10 நாட்கள் இஸ்லாமில் இருக்க வேண்டுமே தவிர யாருடைய வஃபாத்துக்கும் 3 நாளைக்கு அதிகமாக துக்கம் அனுஷ்டிக்கப்படக்கூடாது. ஆனால் இந்த ஷியாக்கள் உருவாக்கிய சம்பிரதாயங்கள், சடங்குகள் ஒவ்வொரு வருஷமும் அதை நினைத்து ஒப்பாரி வைப்பது, தங்களைத்தான் அகல பைத்துக்கு குடும்பத்தார்களுக்கு நெருக்கமானவர்கள் போல் காட்டிக் கொள்கிறார்கள். சத்தியவாதிகளுக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இருக்கக்கூடிய மஹப்பத்தை போன்று வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அதற்காக மார்க்கத்திற்கு முரணான சம்பிரதாயங்களை அனுமதிக்க முடியாது. பூக்குழி என்கிற பெயரிலே தீக்குழியில் இறங்குவது இருக்கிறதே, இது ஷியாக்களுடைய அனுஷ்டானம். இன்றும் தமிழகத்திலும் பல இடங்களிலே அது பல இடங்களில் இருந்து இல்லாமல் போய்விட்டது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கத்தான் செய்கிறது. அவர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனாலும் அது ஷியாக்களுடைய கொள்கை. ஒவ்வொரு வருடமும் ஷியாக்களுடைய கையிலே, அதாவது பிரிட்டிஷ் ஆட்சி இருக்கும் பொழுது ஷியாக்களுடைய கை ஓங்கி இருந்ததினால் அவர்கள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொல்லி இந்த தினத்தை கவர்மெண்ட் லீவாகவும் ஆக்கியிருக்கிறார். இன்னைக்கு கவர்மெண்ட் மஹர்ரம் பண்டிகை என்கிற பெயர், பண்டிகை என்று ஒன்று கிடையாது. ஒரு தடவை இதே தினத்திலே ஒருத்தர் மாற்று மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் எனக்கு வாழ்த்து சொல்றார். என்ன வாழ்த்துன்னு, இன்னைக்கு முஹர்ரம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லணும். மற்ற மதத்தவர்களுக்கும் கூட முஹர்ரம் பண்டிகை போன்றும் அது ஒரு கொண்டாடப்படக்கூடிய நாள், இது அல்லது துக்க நாள் என்கிற போன்ற ஒரு மாயை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது ஒரு முஹர்ரம் பண்டிகையோ, அது அவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக நமக்கு ஒரு நாள் விடுமுறை கிடைத்திருக்கிறது என்பது வேறு விஷயம். ஆனால் ஷியாக்களுடைய கொள்கையை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. பின்னர் வந்த ஷியாக்கள் பல சஹாபாக்களை கூட்டினார். அதற்கு அலியின் மீது மஹப்பத் வைக்கிறோம் என்கிற பெயரிலே பல சஹாபாக்களை குறை சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, கேவலமாக குறை சொன்னார்கள், அசிங்கமாக குறை சொன்னார்கள். இந்த இடத்திலே சொல்லக்கூட முடியாது. அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி மிக மோசமான குற்றச்சாட்டுகளை, அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி மிக மோசமான குற்றச்சாட்டுகளை எந்த கூட்டம் சஹாபாக்களை கூட்டினார்களோ அவர்கள் நேர்வழிக்கு வரவே முடியாது. அன்று மட்டுமல்ல, இன்று வரையிலும் அப்படித்தான். சஹாபாக்களை குறை சொல்லிவிட்டு யாரும் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் சஹாபாக்களின் வழியாகத்தான் நமக்கு இந்த தீன் வந்து சேர்ந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள். நீங்கள் உஹது மலை அளவுக்கு செலவு செய்தாலும் கூட சஹாபாக்களுடைய அந்தஸ்தை நீங்கள் அடைய முடியாது, மட்டுமல்ல அதில் பாதி அளவை கூட அடைய முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் ஷியாக்களுடைய அடிப்படையான கொள்கையை சஹாபாக்களை திட்டுவது காரணம், அதற்கு அலி கலீஃபாவாக ஆகுவதை தடுத்து நிறுத்தி அதற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக வந்துவிட்டார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால்
சிலர் இப்படியும் அதிலே சில காப்பிர்களும் இருக்கிறார்கள். சொல்லுவாங்க வக்கி வரவேண்டியது தண்ணீர் தான் மறந்து திபுரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் கூட சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கொள்கை ஷியா கொள்கை. கொள்கை என்பது இஸ்லாத்திலே ரொம்ப முக்கியம். எதை நாம் சரி என்று நம்புகிறோம், எதை நாம் தவறு என்று நம்புகிறோம். அவர்களிடத்திலே ஒரு கொள்கை உண்டு, இமாமியா இஸ்னா கொள்கை. இமாமியா என்று சொன்னால் 12 இமாம்கள் உலகத்திற்கு வருவார்கள். இன்னும் ஒரே ஒரு இமாம் மட்டும் வர வேண்டியது பாக்கி இருக்கிறது. அந்த இமாம் ரசூலை விடவும் மேலானவர்கள். அதற்கு அலியையும் அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் எப்படி எல்லாரையும் இமாம் என்கிற வரிசையில் வச்சிருக்கிறார்கள். அவர்கள் ரசூலை விடவும் மேலானவர்கள், மறைவான செய்தியை அறிந்தவர்கள், அந்த இமாம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள். அதனால்தான் இமாம் ஹுசைன், இமாம் அலி என்கிற பெயர் வைப்பது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு நடைமுறைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாம. இமாம் என்று சொல்வது தவறு. இமாம் அபூ ஹனீஃபா சொல்றோம். இமாம் அபூபக்கர் சொல்றது இல்லை, இமாம் உமர்ன்னு சொல்றது இல்லை. ஆனா இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் மாலிக் ஹதீஸிலே குர்ஆனை புலமை பெற்றவர்கள் என்கிற அர்த்தத்திலே இமாம் என்று சொல்வது தவறில்லை. ஆனால் ஷியாக்கள் இமாம் என்று சொல்வது அவர்கள் ரசூலை விடவும் மேலானவர்கள் என்கிற அர்த்தத்திலே சொல்லுகிறார்கள் இமாம். அந்த அர்த்தத்தில் தான் இமாம் ஹுசைன், இமாம் ஹசன், இமாம் அலி என்று இப்பொழுது பெயர் வைக்கிறோம் என்றால் இந்த ஷியாக்களுடைய அனுஷ்டானங்கள் நம்மிடத்திலே தெரியாமலேயே பரவி போயிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் தான் இது. அப்படி சொல்லலாமா? இமாம் ஹுசைன் சொல்வதிலே நல்ல அர்த்தத்திலே சொல்வதிலே எந்த தவறும் கிடையாது. ஆனால் நடைமுறையில ஷியாக்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் மிகப்பெரிய தவறான அர்த்தம். எனவேதான் சொல்லுவார்கள் நாம் அப்படி சொல்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படி சொல்லுங்கள். சையதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கு தலைவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள். உண்மையிலேயே அவர்களை மதிப்பதும் மகப்பத் வைப்பதும் அகல பைத்தை நேசிப்பதும் ஈமானுடைய அடையாளம். ஆனால் அதற்கான ஷியாக்களுடைய கொள்கையில் மாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை, சஹாபாக்களை திட்டக்கூடிய, குறை சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தோடு ஒப்பாகி விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருப்பானாக. அதே போன்று இன்றைய தினத்தில் தான் 16 வருஷத்துக்கு முன்பாக இந்த தாருல் உலூம் யூசுஃபியாவை உலக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அல்லாமா கீரல் நூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் வஃபாத்தான செய்தி என்று நமக்கு எல்லாம் தெரியும். ஏறத்தாழ 14 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 2010ஆம் வருடத்திலே இதே முஹர்ரம் மாதம் 9ஆம் தேதி பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அது கிழமையிலும் ஒத்து வந்திருக்கிறது. வியாழக்கிழமை மாலை வஃபாத்தானார்கள். வெள்ளிக்கிழமை மதியம் அவர்கள் அடக்கம் தபம் செய்யப்பட்டார்கள். அந்த நாளிலும் இந்த ஆஷுராவுடைய நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய கபரை சுவர்க்க பூங்காவனமாக ஆக்கியருவானாக. அவர்